வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என் கூட வேலை பார்க்குறவங்க யாருமே வரலங்க. என்னங்க பண்ண ஒத்தையிலே எப்படி இருக்க? அதான் நம்ம மக்களுக்கு வீடியோ போட்டு கருத்தாக சொல்லுவோன்னு வந்திருக்கேங்க. நம்ம கருத்தை கேட்டுட்டு போங்க. என்ன நல்ல கருத்தாக தாங்க சொல்லுவேன். தள்ளி விட்டுறாதீங்க. என்ன வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் அந்த கருத்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? வாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அதுக்கான ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஒரு பெரிய ஆற்று தண்ணிக்கிட்ட ஒரு பெரிய லவா பழமரம், நாவல் பழமரம் இருந்துச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு இருந்திருக்கு. குரங்கு அந்த நாவல் பழம், அந்த நான் லவாப்பழனே சொல்கிறேன். என்ன நாவல் பழம்னா எனக்கு வராது. எங்கள் பக்கம்லாம் நவாப்பழம் ரைட்டு தானே? லவாப்பழமா அப்படி தாங்க சொல்லுவோம். நவாப்பழமாக சொல்லுவோம். என்ன அந்த பழம், அந்த மரத்தில் இருக்க பழம் அவ்வளோ ருசியாக இருக்குமாங்க. அதை அந்த குரங்கு எப்பயுமே அந்த மரத்தில் இருக்க பழத்தை பிடுங்கி அந்த குரங்கு சாப்பிடுமாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆற்று ஓடுதில், அந்த ஆற்றுல ஒரு பெரிய முதலை இருந்திருக்கு. அந்த முதலைக்கு இந்த குரங்கு என்ன செஞ்சுருக்கு, அந்த நவாப்பழத்தை பிடுங்கி போட்டிருந்துருக்கு. அந்த முதலை என்ன செஞ்சுருக்கு, ருசி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்ருக்கு. சாப்பிடவும் டெய்லி போடுமாங்க. இந்த நவாப்பழத்தை போட்டேவும் குரங்கு முதலையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப உயிர் நண்பர்கள் ஆகிட்டாங்கன்னு கூட வைங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த முதல்ல என்ன செஞ்சிச்சான், அந்த குரங்கு கொடுத்த நவாப்பழத்தை கொண்டு போய் வீட்டில் இருக்கிற தன்னோட பொண்டாட்டிக்கு கொடுத்துச்சான். முதலைக்கு பொண்டாட்டியான்லாம் கேட்காதீங்க, என்ன கதையில் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஆமாம், முதலையோட பொண்டாட்டிக்கு போய் கொடுத்துருக்கு. அப்போ அந்த பொண்டாட்டி முதல்ல சொல்லியிருக்கு, எங்கள் பழம் டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, இதோட சுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ஆண் முதல்ல கேட்டிருக்கு, என்ன உதவின்னு கேட்டிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பெண் முதல்ல சொல்லியிருக்கு, எனக்கு இந்த பழத்தோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவே இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் இந்த பழத்தை சாப்பிட்டு அந்த குரங்கோட இதயம் எப்படி இருக்கும், ரொம்ப அறிவாக இருக்குங்க, அதனால் அதோட இதயம் எனக்கு வேணுங்க, நீங்கள் எப்படியாச்சும் அந்த குரங்கோட இதயத்தை எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த முதலைக்கும் அந்த குரங்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. குரங்குக்கு முதலைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா நம்ம ஃப்ரெண்டோட இதயத்தை கேட்குறா, என்ன செய்ய, பொண்டாட்டிகிட்ட மாட்டேன்னு சொன்னால் விடுவாளா, அடுத்த வீட்டில் சாப்பாடு கிடையாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குங்க. இதை குரங்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியலை. அப்போ போய் எப்பயும் போல் குரங்கு பார்த்திங்கன்னா நவாப்பழத்தை பிடுங்கி முதலைக்கு கொடுத்துருக்கு. அப்போ முதல்ல சொல்லித்தான், நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணுற, பழமெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துகிற, நீ எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி குரங்கு முதல்ல கூப்பிட்ருக்கு. அதுக்கு என்ன நண்பா, நான் வர்றேன், நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி குரங்கு உடனே சம்மதம் சொல்லிடுச்சு, நான் வர்றேன்னு சொல்லி. சரின்னு சொல்லி ஆற்றுல குரங்கால நீந்தி போக முடியாதுல்ல, அதனால் முதலையோட முதுகில் உட்காந்துட்டு போயிருந்துருக்கு. முதல்ல நீந்தி போயிருந்துருக்கு. கொஞ்ச தூரம் போன உடனே முதலைக்கு குரங்கை ஏமாற்ற மனசு வரல. அப்போ சொல்லியிருந்திருக்கு, இந்த மாதிரி என் பொண்டாட்டி உன்னோட இதயத்தை கேட்குறா, அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிருச்சு. தன்னோட நண்பன்கிட்ட பொய் சொல்ல மனசு இல்லாமல் உண்மையை சொல்லிருச்சு. அப்போ குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பார்க்கணும். ஐயோ, இவனை நம்பி நம்ம வேறு ஆற்றுக்குள்ளே ஓடியா வந்துட்டோம், என்னடா செய்ய அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கு. எப்படி தப்பிக்க, நம்மளோட இதயத்தை பிடிங்கிட்ட நம்மக்கிட்ட நம்ம உயிர் இருக்காதே அப்படின்னு சரின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க குரங்குக்கு. என்ன நண்பா, நீ கேட்டால் என் உயிரையே கொடுப்பேன், என் இதயத்தை கொடுக்க மாட்டேன்னா,
நீ முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாது. என் இதயத்தை நான் இருக்கிற அந்த பொந்துலெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதை எப்படி உனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி முதலையிட்ட சொல்லியிருக்கு குரங்கு. என்ன நண்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டிருக்கு. நீ ஒரு நிமிஷம் நில்லு, என்னை கொண்டு கரையில் விடு, நான் போய் உனக்கு அந்த இதயத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லி முதலையும் அதை யோசிக்கலை, நம்ம நண்பன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி கொண்டு கரையில் விட்டுருச்சுங்க. கரையில் விடவும் எடுத்தது பாருங்கள் ஓட்டம், ஓடியே போயிடுச்சு. இன்னுமேல் இவங்களோட சேரக்கூடாடா, நம்மளை உயிரோட கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சுங்க. கடைசியில் அந்த முதல்ல ஏமாந்தது தாங்க மிச்சம். இப்படி ஒரு நண்பனுக்கு ஒரு துரோகம் பண்ணலாமாங்க? கூடையே பழகிட்டு இதயத்தை கொடுன்னு கேட்கலாமா? முட்டாள் முதலையே, எங்கேயாச்சும் போய் இதயத்தை கொண்டு போய் மரபந்தில் வைப்பாங்களா? அந்த கூறு கூட உனக்கு இல்லை, என் இதயம் என்கிட்ட தான் இருக்குது, ஆளை விடு, இனிமேல் உனக்கு எனக்கு நட்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஓடிடுச்சு நம்ம குரங்கு. இதாங்க அந்த கதையோட அர்த்தம். கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு. யார் கூட பழகணும்னு தெரிஞ்சு பழகணும், இல்லைன்னா இப்படி தான் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? பழகுறவங்களோட பார்த்து பழகுங்க, கடைசியில் நம்ம இதயத்தையே பிடுங்கிடுவாங்க. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வைங்க. ஓகே, பாய்.